ராவணன் 10,000 ஆண்டுகள் நீர் பருகாமல் இருந்தான். 1000 வருடங்கள் தவம் புரிந்தான். தவத்திற்கு இடையில் தன் தலையை கொய்து அக்கினி குண்டத்தில் சமர்ப்பித்தான். இறுதியாக ராவணன் தனது 10வது தலையை கொய்ய முயற்சிக்கும் போது பிரம்மதேவர் தோன்றி ராவணனிடம், உன் தவத்தால் நான் மனமகிழ்ச்சி அடைந்தேன், உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். ராவணன் பிரம்மதேவரை வணங்கி, எனக்கு சாகா வரம் வேண்டும் என்றான். அதற்கு பிரம்மதேவர், இது இயலாத காரியம், பூமியில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணமடைய வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட நியதியாகும். எனவே நீ வேறு ஏதேனும் வரத்தை கேள் என்றார். ராவணனும் சற்று யோசித்து பிரம்மதேவரிடம், தேவர்கள், தானவர்கள், நாகர்கள், ராட்சசர்கள், தைத்தியர்கள், கந்தர்வர்கள் இவர்களால் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது என்று வரம் கேட்டான். பிரம்மதேவரும் அவ்வரத்தை அளித்தார். இதனால்தான் திருமால் மானிட அவதாரம் எடுத்து ராவணனை அழித்தார்.